இந்த ஆட்டோ நிற்கிது பாருங்கள், இதனோட ரைட்டு போனீங்கன்னாக்கா கேர்புரம் போகிற வழி, லெஃப்ட்டு அந்த மெயின் ரோடு ஓல்டு மெட்ராஸ் ரோடு. இந்த ஆள் நிற்கிறாரு பாருங்க, இதை ஒட்டி போகிற ரோடு வழியாக தான் நம்ம போக போகிறோம். இது ராயல் மார்ட்டு, இது ஒரு ஷாப்பிங் சென்டரு. இதை தாண்டி லெஃப்ட்டில் இந்த ஆட்டோ போகுதில்ல, அந்த வழியாக தான் நம்மளுடைய பயணம் இருக்குது. எந்த இடம்னு நான் சொல்கிறேன். இந்த ரோடு வழியாக தான் நம்ம போகிறோம். தம்பையா செட்டி பாளையம் அப்படின்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது. அதுவே டிசி பாளையா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். தம்பையா செட்டி அவருடைய ப்ராப்பர்ட்டி அல்லது தோட்டம் விவசாய நிலமாக இருந்திருக்கணும். பிற்காலத்தில் ரியல் எஸ்டேட்டு பிளாட் போட்டு விற்கும்போது டிசி பாளையா அப்படி தான் வந்திருக்கணும். டிசி பாளையம் மெயின் ரோட்லேயே தென்போஸ்கோ காலேஜ் இருக்குது. அதை தாண்டி தான் நம்ம போகணும். இந்த ரைட்டில் தான் நான் வந்தோம், லெஃப்ட் வழியாக போகிறோம். அதுக்கு முன்னால் இங்கே ஒரு பழக்கடை இருக்குது. அவர்கிட்ட சில விவரங்களை நம்ம கேட்கலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். நம்ம பேர் உபதுர் ரஹ்மான். சரி, எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? நம்ம 10 வருஷம் வந்து இருக்கோம். சரி, இங்கே வந்து தண்ணி வசதிலாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. 24 hours வாட்டர். அப்படியா? காவேரி வாட்டர். காவேரி வாட்டர். சரி, வீட்டு வாடகைலாம் இங்கே சிங்கிள் பெட்ரூம் எவ்வளவு? சிங்கிள் பெட்ரூம் 10,000. டபுள் பெட்ரூமு? டபுள் பெட்ரூம் 20, 15. அப்படியா இருக்கா? சரி, 30, 40. சரி, நான் காலேஜ் இருக்கீங்க டிச்சிபாளையத்தில்? நிறைய காலேஜ் இருக்குது. கிரீன் லைன் இல்லை, அங்கே ஒரு காலேஜ் இருக்கு, அது வந்து டிச்சிபாளையமா? காலேஜ் ஸ்கூல் எத்தனை இருக்கு? ஸ்கூல் ரொம்ப இருக்குது. சரி, இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கா? இருக்குது. ஓ, இங்கே அங்கே ஒன்று இருக்கு கேர்புரம், இல்லை டிச்சிபாளையத்தில் இருக்கா? இருக்குது சார். அப்படியா? இருக்குது. சரி சரி சரி. இங்கே வந்து கிரைம்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குமா கம்மியாக இருக்கும்? கம்மி. படிதடி அப்புறமா வந்து மாமூல் கேட்கறதுலாம் ஏதாச்சும் இருக்காங்க? கிரேம் வந்து கம்மி தான் சார். இல்லை சார், இங்கே வந்து மாமூல் கேட்கறது, காசு கேட்கறது, ரவுடிசம் நடக்குது. அது நடக்குது கம்மி. அதுதான் ஜாஸ்தி கிடையாது. அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்க வந்து ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கொடுக்குற மாதிரி இருக்கும்? மாமூலுவா ஒரு 5,000 6,000 மந்த்லி. காலேஜோட இன்னொரு கேட்டு இன்னொரு பகுதி இது. அதை தாண்டி நம்ம கொஞ்சம் போகிறோம். பெரிய காலேஜு. 10லேருந்து 15 வருஷத்துக்கு முன்னால் இந்த ரோடெல்லாம் ஒரு ரோடாகவே இருக்காது, மட் ரோடு. அது அவ்வளவு மோசமான இருந்த இடம் இப்பெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்துருக்கு. எல்லா வசதிகளும் உள்ளது டிசி பாளையம், அப்படி தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப வளர்ச்சி பெற்றிருக்கு. காலத்தில் பணம் உள்ளவங்கெல்லாம் இங்கே ரொம்ப சீப்பாக இடத்த வாங்கி போட்டாங்க. அது இப்போ வந்து கோடி கோடியாக கொட்டி கொடுக்குற அளவுக்கு மிக அபரிதமான வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. நீங்கள் பார்க்குற ஸ்கூலு சென்ட் ஆண்டனிஸ் பப்ளிக் ஸ்கூலு. பெரிய லெவலில் தான் இருக்குது. ஃபீஸும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நான் இதனுடைய ஃபுல் டீட்டெயிலை விசாரிக்கலை. இந்த ஸ்கூலுக்கு ஏற்ற மாரி சர்ச்சு. இந்த ரைட்டு வழியாக தான் நம்ம வந்தோம். இப்போ லெஃப்ட் வழியாக நம்ம போகிறோம். அதை தாண்டி வந்தீங்கன்னா கடைகள்லாம் பாருங்கள். ஹாஸ்பிட்டல், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கூட இங்கே இருக்குது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலு, கிளினிக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஹாஸ்பிட்டலு ஸ்பெஷலிஸ்ட்டு. இதை தாண்டி நம்ம போகிறோம். பயங்கரமான வளர்ச்சி அடைந்தது டிசி பாளையம். இங்கே மட்டன் ஸ்டால் ஒன்று இருக்குது. இங்கே பார்க்குறீங்களா, இந்த ரைட்டில் போகிற ரோடு வந்து கேர்புரம் போகும். நான் அங்கங்கே நிறுத்தி ஒவ்வொரு இடமா ஷூட் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கேன். இது பல பேருக்கு உதவியாக இருக்கும். இந்த பொண்ணு போகுதில்ல, இந்த வழியாக தான் நம்ம போகிறோம். கடை வந்து எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க? நாங்கள் 4 வருஷமாக கொரோனா டைம் வந்து. சரி, இதுக்கு முன்னால் எங்கே கடை வச்சுருந்தீங்க? நான் எம்ஜிஆர் சத்தும் போது பெங்களூருக்கு வந்தது. நான் இருந்ததெல்லாம் தாசி டின் ஃபேக்ட்ரி உதயநகர். உதயநகர். அப்போ இங்கே வந்துட்டீங்க? ஆமாம், இங்கே வந்துட்டீங்க. நாங்களாம் அண்ணன் தம்பி 4 பேர். இங்கே நான் மட்டும் இங்கே வந்துட்டுக்கிறேன். மீதி அண்ணன்மாருங்கெல்லாம் இதில் டின் ஃபேக்ட்ரியில் இருக்கிறாங்க. சொந்த ஊர்? உங்களுக்கு சொந்த ஊர்? சொந்த ஊர் திருப்பத்தூர் பக்கம் நாட்டமல்லி தாலுக்கு.
கடைக்கு எவ்வளோ வாடகை கொடுக்குறீங்க? ஃபர்ஸ்ட் 18,000 கொட்டினேன், இப்போ 20,000 இந்த மாசத்துல இருந்து. சரி, கட்டுப்படி ஆகுதா உங்களுக்கு? பரவாயில்ல, கட்டுப்படி ஆகுது. நீங்க மட்டும் இருக்கீங்களா வேற ஆளாச்சு? நானே எங்க ஒய்ஃபே இருக்கிறீங்க. எங்க ஒய்ஃப் வந்து சாயந்தரத்துல ஒப்பட் போடுவாங்க. ஒப்பட் கொஞ்சம் போட்டு மெயின்டைன் பண்றீங்க. சரி, வேற ஆளுங்களை வச்சுக்கல, நீங்களும் உங்க? நாங்களே சார் ஆளுங்க வச்சா சம்பளம் கொடுக்க முடியாது. நாங்களே இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது. பசங்க காலேஜ் போயிட்டு அவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க. சரி சரி சரி. நாங்க 4 பேரும் இருக்கிறீங்க. அவங்க இங்க வந்து கடை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் வேற. இப்போ கொஞ்சம் கஷ்டம் தான், கடைகள்லாம் வாடகை ஜாஸ்தி. வாடகை ஜாஸ்தி. இப்போ ஓனரே என்ன சொல்றாரு தெரியுங்களா? கம்மி பண்ணுனாங்க, இல்ல இப்ப வேற தவறுல எல்லாம் 30,000 ரூபாய் வாடகைது அப்படின்றாரு. இப்ப நாங்க 20,000 கொடுத்துருக்கிறீங்க. சரி, இதுதான் அவருடைய கடை. ஒரு 300லேருந்து 350 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அதுக்கே இவ்வளோ வாடகை. அப்போ நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துக்குங்க மற்ற இடத்துக்கெல்லாம் எவ்வளோ வாடகை இருக்குன்னு. இது ஒரு ட்ரேட்மார்க் உள்ள ஷாப்பு, எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ பெரிய ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த கடை இருக்குன்னு பாருங்கள். நல்ல மெயின் சென்டருங்க. டிசி பாளையெல்லாம் நீங்கள் கேர்புரத்தில் வந்து பெருசு விட, அதை விட இந்த இடம் ரொம்ப வேல்யூவான இடம். மக்கள் நெருக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியான இருக்கிற இடம் இது. இதெல்லாம் டிசி பாளையம் மெயின் ரோடு. இதே ரோடு வழியாக போனோன்னு வச்சிங்க, ராமத்து நகர் போகலாம். அது மிடில்லையே ஒரு அக்ஷயா நகர்னு ஒன்று இருக்குது. ராமத்து நகர் போயிட்டாக்க அந்த லெஃப்டில் திரும்பினா கேர்புரம் ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். இந்த இடத்த நல்லா பார்த்து வச்சுக்க. பாம்பே ஷூட்டிங் அண்டு ஷட்டிங்கு இந்த ஷாப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம் இருக்குது. முக்கியமான இடம் என்ன, சாப்பிட்ற இடம்தான். தஞ்சை மெஸ், அந்த இடத்துக்கு தான் நம்ம போய் இன்ட்ரிவ் பண்ண போகிறோம். தஞ்சை மெஸ் ஹோட்டலில் தான் உட்காந்துருக்கேன். எய்த்த மாரி வந்து ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அந்த கிச்சன் எய்த்த மாரி. உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் அருண். எத்தனை வருஷமா இந்த ஹோட்டல் ஃபீல்டில் இருக்கீங்க? ஹோட்டல் ஃபீல்டில் வந்து 8 இயர்ஸாக இருக்கேன் சார். 8 இயர்ஸ். இந்த வந்து இந்த இடத்துல வந்து 2 இயர்ஸ் ஆச்சு. ரெஸ்டாரண்ட் வச்சு ஃபஸ்ட்டு துபாயில் வச்சுருந்தோம். இதெல்லாம் ரெண்ட் எவ்வளோ சார்? இங்கே வந்து அரௌண்ட் 65 to 70 சார். 65 இங்கே கொடுக்குது. ஏரியாவே அப்படிதான் மோஸ்ட்லி. எத்தனை பேர் சார் வேலை செய்யறாங்க இங்கே? 8 ஸ்டாஃப். உங்களுடைய ஃபேமிலிலாம் எங்கே இருக்கு? ஃபேமிலி இங்கே தான் இருக்காங்க. எங்கள் அம்மா, என் ஒய்ஃப், என் பையன். உங்களுக்கு இதை தவிர பெங்களூர் வேற பிரான்ச் இருக்கா? இல்லை இல்லை இல்லை, இது ஒன்று தான். வேற எங்கேயாச்சும் வெளிநாட்டு இங்கே? இல்லை, நான் துபாயில் இருந்தேன். நான் ஒரு 5-6 இயர்ஸ் இருந்தேன். அங்கே ஒர்க் பண்ணிருக்கீங்க? ஆமாம், ஒர்க் பண்ணி தான். ப்ளஸ் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தோம். கொரோனாக்கு அப்புறம் இங்கே வந்தாச்சு. இல்லை, மதுரை. ஆனால் பேர் தஞ்சை மெஸ். நிறைய மதுரை மெஸ் நிறைய இருக்குல்ல சார், அதனால வியாபாரம் பரவாயில்லையா சார்? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு, பரவாயில்ல. சரி, வேற நீங்கள் என்ன சார் படிச்சிருக்கீங்க? நான் வந்து பிபிஏ சார். படிச்சதுல இருக்குது மதுரை, சென்னை, மதுரை. மதுரை அண்ட் சென்னை. இதில் வந்து இந்த தொழில் எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது? இன்ட்ரெஸ்ட்ன்றது அப்படி கிடையாது. எந்த ஒரு தொழிலுமே இன்ட்ரெஸ்டாக பண்ணாதானே அது. இதுதான் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் வந்து எம்ஏஎஸ் இருந்தேன். எம்ஏஎஸ் WFM வந்தேன். அப்புறம் சன் குரூப்ல கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். 5 years. அதுக்கப்புறம் ஃபாரின் போயிட்டு இப்போ வந்து இப்போ சமையல் தொழிலாம் நீங்களே பண்ணிக்கலாம்? இல்லை, எல்லாருமே ஸ்டாஃப் இருக்காங்க. ஆமாம், செஃப் இருக்காங்க நமக்கு. அவர் நம்ம துபாயிலேருந்தே நம்ம கூட இருக்காரு. அவர் ஒரு 8 years இருக்காரு செஃப். இல்லை, சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் சொன்னா போதும். அவர் தான் மெயின் இங்கே. அப்படியா? ஆமாம். இந்த ஹோட்டலில் ரெகுலராக சாப்பிட்ற ஒருத்தவர் வந்து நான் இந்த ஹோட்டலை பற்றி சொல்கிறேன் அப்படின்னாரு. அவருடைய நேர்காணல் பாருங்கள். சார், என் பேர் ராயின்னு சொல்லிட்டேன். ராய். சரி, நீங்கள் வந்து இங்கே அடிக்கடி வந்து சாப்பிட்றீங்களா? ஆமாம், வீக்லி 4 days வருவேன். சரி. டின்னர் தான் வரும். மோஸ்ட்லி டின்னர் தான் சாப்பிடுறது. இப்போ இட்லி நல்லா இருக்கும், தோசை. ஆனால் ஆஃப்டர்நூன் நீங்கள் பிரியாணி நல்லா இருக்கும், க்ளீனாக இருக்கும். கொஞ்சம் பிரியாணிலாம் செய்கிறாங்களா? ஹைஜீனிக்காக செய்வாங்க. ஓ, மீல்ஸ் தராங்க. மீல்ஸ் எல்லாம் என்ன வேலை சார் இங்கே? சார், மீல்ஸ் ஒரு மீல்ஸ் 100. அன்லிமிட்டெட். ஸோ நல்லா இருக்கு. நீங்கள் என்ன டிசி பாளையமா அல்லது வேறு?
நான் ராமத்து நகர் ராமூர்த்தி நகர்லேருந்து இங்கே வந்து சாப்பிட்றீங்க. சாப்பிட்றதுக்கு தான் இங்கே வருவாங்க. சரி சரி. சமையல் வீட்டில் பண்ணுறது இல்லையா நீங்கள்? நான் பேச்சுலர் ஆக்சுவலி. பேச்சுலரா? சரி 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 சரி. அப்போ எந்த ஊர் நீங்கள்? நம்ம இதே ஒரு தான் அவங்க கல்யாணம் ஆகல சார். ஓ சரி சரி. ஆனால் இதுக்கு நீங்கள் ஃபேவரெட். நல்லா இருக்கு நல்லா வீட் இருக்கு. ஃபுட் மாதிரி இருக்கும். ஆ எதுவும் இன்ஃபெக்ஷன் ஸ்டமக் பெயின் அந்த மாதிரி எதுவும் வரதில்லை. சொல்லுங்க. ரஹீம் சார். ஆ ரஹீம். ரஹீம். இது இந்த ஊருங்களா நீங்கள்? நான் வந்து சென்னை சார். சென்னை. எத்தனை வருஷமா இங்கே வந்து ஒர்க் பண்ணுறீங்க? நான் வந்து 2.5 வருஷம் வந்தேன். என்ன ஸ்பெஷலாக இப்போ போட்டுட்டு இருப்பீங்க? நாங்க வந்து ஃபுல் சவுத் இந்தியன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சவுத் இல்லை இந்தியன். இல்லை என்ன இது பிரியாணி போடுறீங்களா? நீங்கள் எதில் ஸ்பெஷலிஸ்ட்டு? நான் பிரியாணி பண்ணுவேன். பிரியாணி. பிரியாணி ஸ்பெஷல். அப்புறம் சவுத் இந்தியன் ஐட்டம் அந்த சிக்கன், மட்டன், போட்டி, ஆ அந்த நான்வெஜ். நல்லா போடுவீங்க. சரி சரி சரி. நீங்கள் வந்து உங்கள் குடும்பம் எல்லாம் அங்கே தான் இருக்கா? இல்லை சார், இங்கே தான் இருக்கு. இங்கே எந்த இடத்துல? இங்கே அனந்தபுரம் சார். ஓ ரிட்டனில் ஒரு பழ வியாபாரியை சந்தித்தேன். அவருடைய நேர்காணலை பாருங்கள். சொல்லுச்சா. என் பேர் கிருஷ்ணானு. எத்தனை வருஷமா இது வேலை பார்க்குறீங்க? 5 வருஷமா. இதெல்லாம் பழம்லாம் எங்கே போய் வாங்கிருக்கிறீங்க? எல்லா தூரத்துலையும் இந்த ஊர்ல. இல்லை தூரம்னாங்க மார்க்கெட் அங்கே போய் வாங்குறீங்க? மார்க்கெட் இல்லை இல்லை, நம்ம தோட்டத்தை டேரக்டா தோட்டம் போனால் தோட்டத்தில் இருக்கு. தோட்டமா எங்கே இருக்குது? கோலா இருக்குது. ஓ அங்கேருந்து வரீங்களா? பரவாயில்ல பரவாயில்ல. உங்கள் வீடெல்லாம் இங்கே பக்கமா? வீடு எல்லாம் பக்கத்துல இருக்கு. வீடு வாடகை எல்லாம் எவ்வளோ கொடுக்குறீங்க? வாடகை 8000 ரூபாய் வாடகை. பரவாயில்லையா உங்களுக்கு வியாபாரம்? ஆனா ஒரு நாளைக்கு நடக்கும், ஒரு நாளைக்கு நடக்காது. பரவாயில்லாம. வேற எந்த தொந்தரவும் இல்லை உங்களுக்கு? இந்த மாமல் கூட ஒண்ணுமே இல்லை. ஒன்றும் இல்லை, நல்லா போயிட்டு இருக்கு. சரி. கல்யாணம் ஆகி குழந்தைங்க? கல்யாணம் ஆயிடுச்சு, 3 குழந்தைங்க இருக்கு. 3 குழந்தையா? சாத்தியா? சரி. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கா, இன்னும் 2 பையன் இருக்காரு. ஆனா இதுல சம்பாதிச்சு தான் எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா. உங்க ஒய்ஃப் என்ன வேலைகளை பாக்குறாங்களா? இல்ல இல்ல இல்ல, வீட்டுல இருக்காங்க. அவங்க சுகர் பேஷண்ட். இப்ப நீங்க சாப்பிட போயிட்டாக்க இது வந்து யார் பாக்குறது? நான் வீட்டுல சாப்பிட்டோம். இப்ப சாப்பாடு மத்தியானம் இல்ல என்ன சார் மத்தியானம்? 2 டைம் தான். ஒரு நாள் இருக்காங்க. 2 டைம் தான் சாப்பிட்டீங்களா? 2 டைம் தான் சாப்பிடுறோம். காலையில அப்புறம் நைட். காலையில நைட்டு. இந்த பழம் வியாபாரம் பண்ணுறவர் நான் 2 வேளை தான் சாப்பிட்றேன்னு சொன்ன உடனே அப்படியே மனசு ஒரு மாதிரியா போச்சு. அந்த பழத்தெல்லாம் எடுக்கணுங்கிறத மறந்தே போயிட்டேன். ஒரு மாதிரியா போச்சு எனக்கு. இதை ஃபீல் பண்ணிக்கிட்டே நான் வரேன். விசிட்டிங் கார்டில் உள்ள நபர் ரியல் எஸ்டேட் செய்கிறாரு. டிசி பாளையம், அச்சயா நகர், ராமூர்த்தி நகர், இதை சுற்றி உள்ள இடங்களில் உங்களுக்கு வீடு வாடகைக்கு, லீஸுக்கு, கடை இதுக்கெல்லாம் உதவி செய்வார். நீங்கள் பயன்படுத்திக்கிங்க.